ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதியிலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, அட்மிஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் தான். வந்துட்டு பிஏஎம்எஸ், பிஎஸ்எம்எஸ், பியூஎம்எஸ், பிஹெச்எம்எஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. அகாடமிக் இயர் 2024-2025க்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஃபார் டீட்டெயில்ஸ் எல்லாமே அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி க்ரைட்டீரியா, மெரிட் லிஸ்ட்டு, கவுன்சிலிங் ஷெட்யூல் எல்லாமே வந்து அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு 27/8/2024 போஸ்ட்டில் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங் டேட் வந்து 4/8/2024 டு லாஸ்ட் டேட் வந்து 27/8/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் சென்ட் பண்ணிக்கூடிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா, த செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி, டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி, ஆரிநகர், அண்ணா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆஃப் இந்தியன் மெடிசன் கேம்பஸ், பாக்கம், சென்னை. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்ட்டில் வந்து சென்ட் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்டி, எஸ்சியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபீஸ் வந்து கிடையாது. நெக்ஸ்ட்டு ஆல் இண்டியா ஃபார் ஆல் கம்யூனிட்டிஸ்க்கு 1000, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 1000ன்னு சொல்லியிருக்காங்க. காஸ்ட் வந்துட்டு த்ரூ எஸ்பி வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. தமிழ்லேயே வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கேட்டகரிஸ் வைஸ் வந்து கோர்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சின்னு கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களோட இன்டர்வியூ டேட்டு, பிளேஸு எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து அஃபிஷியல் வெப்சைட் ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. வெப்சைட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 500ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிவிட்டு எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே ஜெராக்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு பார்த்து செக் பண்ணி அட்டாச் பண்ணிவிட்டு வித் 500 டிடி எடுத்து வந்து சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. வித் அப்ளிகேஷன் ஃபார்மோட எஸ்பிஐ தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு எஸ்சி, எஸ்டி, எஸ்சியாக வந்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து 3 காப்பீஸ் வந்து அட்டாச் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் வந்து எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணாலும் ஓகே, சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக இருக்குன்னு பார்த்து அப்ளிகேஷனோட சென்ட் பண்ணி விடுங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கரெக்டாக பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுபடி அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணி விடுங்க. ரேங்க் லிஸ்ட் வச்சு தான் உங்களோட கவுன்சிலிங் வந்து கால் ஃபார் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு இந்தியன் சிட்டிசனாக வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டேட்லேருந்து வந்து தமிழ்நாட்டில் இந்த கோர்ஸ் வந்து படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 7th 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமாச்சும் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து படிச்சிருக்கணும். படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டு கம்மிங் 31st டிசம்பரோட உங்களுக்கு வந்து 17 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா தாராளமாக ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். In order to be eligible for admission to BSMS, BAMS, BUMS, BHMS degree courses for this academic year, it shall be necessary for a candidate to obtain minimum of mark at 50th in NEET-ன்னு சொல்லியிருக்காங்க. 45% வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கும் 40% வந்து எஸ்டி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரிக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிசி, பிசிஎம், பிசிக்குமே வந்து 40% வந்து சொல்லியிருக்காங்க நீட்டில். கேட்டகரி 1 வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜும், நெக்ஸ்ட்டு கேட்டகரி 2 கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜஸோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கான லிங்க் வந்து ஃபுல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கோர்சஸ்க்கான டியூஷன் பார்த்தீங்கன்னா 5.5 yearsன்னு சொல்லியிருக்காங்க. மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இது மாதிரி பேராமெடிக்கல் அப்டேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.